உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல போராட்டம், பல பிரச்சனை, எப்படா விடுதலை அப்படிங்கிற மனத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நம்மளுடைய நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து, இதில் மிக முக்கியமாக குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய செயல்பாடுகளை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக உண்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மீன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது, ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்து மீளா துயரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவானும் சரி, அதே போல் இப்போ ஜென்மத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானும் சரி, உங்களை ஒரு 5 வருட காலமாக பாடாப்படுத்திட்டார். இந்த 2022 எனக்கு தெரிஞ்சு கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்து பார்த்தோம்னா, இந்த 2022லேருந்து அதிகமாக பாதிப்புகளை, அதிகமாக பிரச்சனைகளை, அதிகமான போராட்டங்களை, அதிகமான ஏமாற்றங்களை மட்டுமே மீனராசிக்காரங்க சந்திச்சுட்டு வந்துருக்கீங்கிறது நிதர்சனமான உண்மை. சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக நீங்கள் பிரச்சனை சந்திச்சு, யாரை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கடைசியில் அவங்க தான் உங்களுக்கு பெரிய குழியை தோண்டி உங்களை உள்ளே தள்ளி விட்டவங்கிறது அப்புறம் தான் தெரியும். எல்லாருக்கும் இறக்க குணப்பட்டு கையில் இருக்க காசை கொடுத்துட்டீங்க, கழுத்தில் உள்ள செயினை கொடுத்துட்டீங்க, கையில் உள்ள மோதிரத்தை கொடுத்துட்டீங்க, எல்லா தங்க நகையும் கொடுத்துப்புட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. கடந்த காலங்களில் ஒரு ஏமாற்று வேலை தான் 2022லேருந்து எப்போ ராகுவான் உள்ளே வந்தாரோ அதுலேருந்து உங்களுக்கு ஏமாற்றம், துரோகம் தான் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிற, மீளா துயரத்தில் இருக்கிற மீன ராசிக்கு உங்களை மீட்டெடுப்பதற்காகவே வருகிறார் ஒரு நாயகன். அவர் உங்களுடைய குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கடகராசிக்குள்ள 12 வருடத்துக்கு பிறகு இப்போ உள்ள நுழைகிறார். ஆனி மாதம் இந்த வருடத்தில் உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு அற்புதமான விஷயங்கள், நம்ம லைஃப் இப்படி மாறுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக சொல்கிறதா இருந்தால், உங்கள் ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க. அப்போ சனி பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய முயற்சியை தடை பண்ணார், உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையை கொடுத்தாரு, உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள பல பிரச்சனையை கொடுத்தாரு, உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்க்காத தொழிலில் ஒரு ஆட்டத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறாரு குரு பகவான். உங்களுக்கு குதூகலமான வாழ்க்கையை கொடுக்க போகிறார். உங்களுடைய முயற்சியில் வெற்றியை கொடுக்க போகிறார். திருமணமே முடியலன்னு ஏக்கத்தில் இருக்க, ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறார். உன்னால் முடியாதுன்னு சொன்ன அத்தனை பேருக்கு முன்னாடி என்னால் உறுதியாக முடியும் சொல்லி காட்டக்கூடிய உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்க போகிறார். மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட மீனராசிக்காரங்க எத்தனை உறவுகளுடன் கூட பிறந்திருந்தாலும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 2022லேருந்து தனித்த மரமாகவே இருந்துட்டீங்க. உங்களுடைய கூட பிறந்த இளைய சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், மூத்த சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், உங்களை கண்டுக்கிறவே இல்லை. நீங்கள் அவங்களுக்காக ஓடோடி போய் வேலை பார்த்துருக்கீங்க, அவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ அழுத்தம் இருந்தும், என்னடா தம்பி உனக்கு பிரச்சனை, என்னன்னே உனக்கு பிரச்சனை, என்னக்கா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி யாரும் கேட்கல. அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரம்மா கூட சொல்லியிருப்பாங்க, உங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லியிருப்பாங்க, நீ ஓடோடி போனியே, என் அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கச்சின்னு ஓடோடி போனியே, இப்போ உன்னை யாராவது வந்து மதிச்சாங்களா, உன்னை கண்டுக்கிட்டாங்களான்னா, அப்போ கூட நீ விட்டு கொடுக்காம விடுங்க, வருவாங்க என்னைக்கா ஒரு நாள் எனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க. அப்போ அந்த வலியும் வேதனையும் உங்கள் மனசுக்குள்ள ஆனால் இருந்துச்சு. விட்டு கொடுக்க முடியாதுல்ல கூட பிறந்தவங்கள. அது மீனராசிக்காரங்க கூட பிறந்தா விட்டு கொடுக்குறதே ரொம்ப கஷ்டம்.
ஆனா அவங்க உங்கள விட்டு குடுத்துருப்பாங்க. அது வேற விஷயம். ஸோ அப்படிப்பட்ட மனநிலையில இனிமே அவங்களுடைய மனசு மாறி, உங்களுடைய உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு, நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் மனசுல சிந்திச்சு, உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லி, உங்களுடைய அத்தனை விதமான உறவுகளும் உதவியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு. நைட் டிராவல் பண்ணும்போது கவனம். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனம். வெளிநாடு யோகம் வந்தா விட்டுறாம போயிறணும். கண்டிப்பா வெளிநாடு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, புதிதா கடன் வாங்குவதா இருந்தா யோசிக்கணும். அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள நீங்க கண்டுக்கிறதே கிடையாது. மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் ஆஸ்பத்திரி கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாம் பண்ணிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு தலைவலியோ, அல்லது ஏதோ ஒரு ஒரு ஹெல்த்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா, நீங்க அத கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ மெயினா வந்து மனதளவுல டிப்ரஷன் ஆகாம, நீங்க தெளிவா இருந்தீங்கனாலே சூப்பர். ஏன்னா, கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது, உங்களுக்கு வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், அதேபோல இருதயம் சார்ந்த விஷயங்கள சின்ன சின்ன பாதிப்புகள குடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதுவுமே நீங்க மனசுல எதுவுமே ஏத்தாம, நிதானமா இருந்தீங்கன்னா, அந்த பிரச்சனையும் வராது. ஸோ மேபி ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த்ல பிரச்சனை வந்துச்சுன்னா, உடனே மருத்துவரை போய் பார்த்து, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா, மீன ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை, மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நீங்கள் 11 ராசிக்கும் மிக சிறந்த ராசியாக நீங்க வெளிப்படையாக தெரியக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவா பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லிருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கான விடையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் டைம் குடுத்து, உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக பலன் இறைவனுடைய அருளால் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று, எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டி.ஜே. சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.